இப்போ நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட்னாலுமே எடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் வந்து பை கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் எம்டிஎஃப் வழியாக நான் பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பே லேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், வயா எம்டிஎஃப். ஸோ இதில் எனக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வேணுமோ நான் ஜஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா நம்ம எவ்வளோ மார்ஜின் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வந்து 1896 ரூபாய் நம்ம கொடுக்கணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கிறது, இது வந்து எம்டிஎஃப் ஃபண்ட்ஸு. எனக்கு இன்னுமே இன்டெப்த்தாக நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபண்டிங் எஸ்டிமேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டோட்டலாக வந்து தெரியும். அதாவது டோட்டல்னா ட்ரேட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அண்ட் தென் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளோட ஃபண்ட்ஸ் கொடுக்குறோம், தென் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபண்ட்ஸ் வந்து பெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும், மார்ஜின் ஃபண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் பர் டே இப்போ 12.49% per annum நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து பெர் டேக்கு வந்து கட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போது இந்த எம்டிஎஃப் யூஸ் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக வர்ற ஒரு 3 டவுட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா பிளட்ஜிங். இப்போ நான் அதை பை பண்ணிட்டேன், இப்போ நான் அதை பிளட்ஜ் பண்ணுறதுக்கு எந்த டைமிங்கில் நான் பிளட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வரும். அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம், ஏன்னா இது வந்து ஆட்டோ பிளட்ஜ் ஆகிக்கும். ஸோ மேனுவலாக பிளட்ஜ் பண்ணணுங்கிறதுல. ஓகே, அப்போ செகண்ட் டவுட் என்ன அப்படின்னா நான் வந்து எம்டிஎஃப் வழியாக நான் பை பண்ணுறேன், என்னால் வந்துட்டு டார்கெட் அண்ட் எஸ்எல் ப்ளேஸ் பண்ண முடியுமா சூப்பர் ஆர்டர்ஸில் அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துல சூப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து உங்களோட டார்கெட், ஸ்டாப் லாஸ் அண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் டிடிபிஐ வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.